அன்புக்குரியவர்களே, விவிலியம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். விவிலியத்தில் பெண் சார்ந்த உருவகங்களும் உறவுகளும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நாளின் கருப்பொருள் விவிலியம் காட்டும் இளம் நங்கை பற்றிய செய்திகளை சற்றே காண்போம். விவிலியத்தில் இளம் நங்கைகளுக்கு, இளம் பெண்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அது குலமுதூர்களின் நிகழ்வாக இருக்கட்டும், நீதித்தலைவர்களின் புத்தகமாக இருக்கட்டும், அல்லது அரசராகவும் சாமுவேல் நூல்கள் போன்ற வரலாற்று நூல்களாகட்டும், எல்லா இடங்களிலும் இளம்பெண்களின் வீரதிரசர்களை விவிலியம் போற்றி பாதுகாக்கிறது, பாராட்டுகிறது. உதாரணத்திற்கு 2 அரசராகவும் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு அடிமையின் சிறுமியை நாம் காண்கிறோம். அவள் நாமான் என்கின்ற சீரிய படைத்தலைவன் இல்லத்திலே இருக்கிறாள். அவள் வழியாய் சீரிய நாட்டின் படைத்தலைவனாகிய நாமான் இஸ்ராயலுக்கு வந்து ஆண்டவரின் மகிமையை கண்டு குணம் பெற்று ஆண்டவரில் நம்பிக்கை பெற்ற மனிதராய் இல்லம் திரும்புவதை விவிலியம் படம்பிடித்து காட்டுகிறது. தொடக்க நூலில் கூட 24ஆம் அதிகாரத்தில் ரெபேக்கா என்கின்ற அழகான ஒரு இளம் பெண்ணை அபிரகாமின் ஊழியர் சந்திக்கிறார். அந்த பெண்ணின் நன்னயம், அந்த பெண்ணின் தாராள குணம், அந்த பெண்ணின் மனிதநேயம் அவரை வெகுவாக கவர்கிறது. உங்களுக்கு மட்டுமல்ல ஐயா, உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் உங்களுடைய வழிப்பயணத்தில் வந்திருக்கிற காவலாளிக்கும் நான் நீர் தருவேன் என்று சொல்லி ஓடோடி அவள் சென்று தண்ணீர் கொண்டு வருகின்ற பாங்கை கண்டு வியந்து போய், உன் இல்லத்தில் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டு ஈசாக்குக்கு மணமுடிக்க அந்த பெண்ணை சம்மதம் கேட்கிறார். அந்த 24ஆம் அதிகாரத்தில் காண்கிற அழகான ஒரு செய்தி, ஈசாக்குக்கு மணம் முடிக்க உத்தரவு கேட்ட பொழுது கூட அந்த பெண்ணின் சம்மதத்தை பெற்றுத்தான் அந்த மன ஒப்பந்தம் நிகழ்கிறது என்பதை 24ஆம் அதிகாரம் தொடக்க நூல் அழகாய் சுட்டி காட்டுகிறது. அதை போலவே பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு புறப்பட்டு போகின்ற பெண்ணை வெகு அழகாய் வாழ்த்தி அனுப்புகிறார்கள். என் சகோதரியே, 1000 நீ பெருகுவாய், உன் வழிமரபினர் தங்கள் பகைவரின் நகர்களை உரிமையாக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு வாழ்த்தொலி சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். அத்தோடு கூட யாக்கோபு என்கின்ற இறை மனிதர் ஆண்டவரின் பெயரால் அடிமையாய் அழலுற்று தவித்த போது கூட தான் விரும்புகிற பெண்ணுக்காக, இளம் அழகிய மங்கைக்காக 7 ஆண்டுகள் வேலை செய்தது ஒரு நாள் போல் இருந்தது என்று விவிலியம் சுட்டி காட்டுகிறது. அன்பினால் செய்யும் எந்த ஒரு கடமையும் சுமையே அல்ல, அது அன்பின் சுமை என்பதை விவிலியம் சுட்டி காட்டுகிறது. அதே போலவே 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் தாமான் என்ற சகோதரி வஞ்சிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய சகோதரர்கள் பொங்கி எழுந்து அவளுக்கு எதிராக இழைக்கப்பட்ட தீமைக்காய் பழி வாங்குவதை விவிலியம் சுட்டி காட்டுகிறது. இது வன்முறையை சுட்டி காட்டினாலும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற நீதி ஒருபோதும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று போராடுகிற ஒரு தீரவ உள்ளத்தை இந்த விவிலியம் சுட்டி காட்டுகிறதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஓசை இறைவாக்கு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஒரு அழகான செய்தியை கண்பாக படம் பிடிக்கிறது. ஊடலும் மயலுமாய் பிரிந்திருக்கிற அந்த சகோதரியை, இளம் நங்கையை காதலன் வாரக சொல்கிறான். நயமாய் அவளோடு பேசி கவர்ந்திருந்து பாலனிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் அவளோடு நெஞ்சுருக பேசுவேன் என்று அந்த வசனம் சொல்கிறது. காதலனாகிய இறைவன் காதலியாகிய இஸ்ராயலிடம் நெஞ்சுருக பேச பாலனிடத்தில் நான் கூட்டிச் செல்வேன் என்று சொல்லுகிற காட்சி மிக அற்புதமான ஒரு காட்சியாக அமைகிறது. இயேசுவும் சீடர்களும் தங்குவதற்கோ தலை சாய்ப்பதற்கோ எருசலேமில் இடமில்லாத நிலையில் பெத்தானியாவை கடந்தவர்கள் போக வேண்டியிருந்தது. எருசலேம் போகும் ஒவ்வொரு சமயமும் பெத்தானியவர்கள் தங்கி லாசர் மற்றும் மரியா, மார்த்தா என்கிற இளம் நங்கைகளின் ஆதரவையும் அன்பையும் விருந்தோம்பலையும் பெற்று இயேசு மகிழ்ந்ததை யோவான் எழுதிய நற்செய்தி அழகாய் படம் பிடித்து காட்டுகிறது. இந்த நட்பு தன்மையில் பூர்த்த அற்புதமான பெண் சீடத்துவம் தான் மதலேன் மரியாள் கூட. அதிகாலையில் கருக்களோடு இயேசுவை தேடி காண புறப்பட்டு போன அந்த வீர மங்கை நற்செய்தியாளர்களுக்கே நற்செய்தி அறிவிப்பும் இளம் மங்கையாய் விழித்தில் வருகிறாள். வீர மங்கையை நம் உள்ளத்திலே குடியிருக்கிறாள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அதை போலவே இளம் நங்கைகளாய் வருகின்ற பெண்கள் பல சமயத்தில் ஆண்களின் சோதனையாகவும் இருந்திருக்கிறார்கள். நீதித்தலைவர்கள் புத்தகத்திலே சிம்சோன் என்கின்ற மனிதனின் வாழ்க்கையில் தெலிலா என்கிற சகோதரி ஒரு சிம்ம சொப்பனமாய் அவளை வைத்து பிடிக்கிற பொறியாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாள். இவ்வாறாக அன்புக்குரியவர்களே, இளம் நங்கைகளை உயர்விலும் உயர்வாகவும் சுட்டிக்காட்டுகிற அதே விவிலியம் பெண்கள் தங்கள் அழகையும் வசீகரத்தையும் ஒருபோதும் காட்சி பொருளாகவோ கவர்ச்சி பொருளாகவோ பயன்படுத்தக்கூடாது என்ற செய்தியும் அழகாய் சுட்டிக்காட்டுகிறது. அழகு என்பது ஆண்டவரின் கொடை. அதை ஆடம்பரத்திற்காக அல்லாமல், பகட்டிற்காக அல்லாமல், பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் உறவின் கொண்டாட்டத்திற்காகவும் பயன்படும் போது ஒரு உன்னத சமுதாயம் உருவாகிறது என்பதை விவிலியம் சுட்டிக்காட்டுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இளம் நங்கைகள் உலா வருகிற விவிலியத்தின் பக்கங்கள் நம் உள்ளத்தை உருக்கும். இளம் நங்கைகள் உலா வருகிற விவிலியத்தின் அதிகாரங்கள் நம் வாழ்வை வளப்படுத்தும். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சிலாய் வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. விவிலியம் அறிவோம்,
இயேசுவின் சீடராய் வாழ்வோம்.